இந்த ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரு சர்வரில் ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணுறது யார்? ஒரு சில மாணவர்கள் அழுத்தமாக எழுதுவாங்க, ஒரு சில மாணவர்கள் மேலோட்டமாக எழுதுவாங்க. ஆமாம், அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்க ஸ்மஜ் ஆகி வந்ததுன்னா டீச்சராவது பார்த்தது என்ன சென்டென்ஸ் இருக்கும், ஸ்கேனில் பார்த்தா அந்த டீச்சர் எவ்வளோ டீப்பாக பார்க்கணும். ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எழுதுனா ஸ்டெப் 1க்கு நமக்கு 1 மார்க், ஸ்டெப் 2க்கு 2 மார்க்ஸ், ஸ்டெப் 3க்கு அது வந்து கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ எடுத்து அந்த டீச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி இந்த ஸ்டெப் எழுதிருக்காங்களான்னு பார்த்து அதுக்கு மார்க் கொடுக்கணும். நான் அப்படி தான் பார்க்குறேன். சிபிஎஸ்சியோட கல்வியை வந்து இன்னும் சிபிஎஸ்சிக்கே கல்வி பத்தாதுங்கிற அளவுக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா எத்தனையோ எக்ஸாம் கொண்டு வரீங்க, தயவு செய்து இந்த பொலிட்டீஷியனுக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வர்றவருக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வாங்க. சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சிபிஎஸ்சியினுடைய +2 தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்வுகளில் திருத்துற வகையை வந்து மாற்றிருக்கிறதாக கடைசி நேரத்தில் அறிவிச்சிருக்காங்க சிபிஎஸ்சி தரப்பில். அதாவது இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் பேப்பரை திருத்துவாங்க, இதுமேல் வந்து ஆன்ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த பேப்பர் மூலமாக தான் திருத்துவாங்க அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய சாதகங்கள் நிறைய பாதகங்கள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. குறிப்பாக மாணவர்கள் இதில் என்ன கவனிக்கணும், பெற்றோர்கள் இதில் என்ன கவனிக்கணும், ஆசிரியர்கள் என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பேச போகிறோம். நம்மளோட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல இந்த ஓஎஸ்எம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிற வகையில் பேப்பரை திருத்துறது அப்படிங்கிற மாற்றத்தை சிபிஎஸ்சி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது வந்து இப்போ சிபிஎஸ்சி வந்து அவங்க இதை சாதகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ பேப்பர் எவாலுவேஷனுக்கு வந்து நாங்கள் நிறைய சென்டர்ஸ் வந்து இது பண்ண வேண்டியிருக்கு, டீச்சர்ஸை மொபிலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, பேப்பரை ஒரு இடத்துலேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவில் இது எல்லாத்தையும் நாங்கள் ஆன்லைனில் கொண்டு வரோம். இது வந்து எங்களுக்கு நிறைய வந்து ஃபியூல் வந்து சேவ் ஆகுது அண்ட் பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றிடுவோம். அதனால் வந்து நிறைய வந்து வெஹிக்கிள் ஃபியூல் இதெல்லாமே வந்து இதாகுது. பேப்பர்ஸ் வந்து எவென்ச்சுவலி இந்த பேப்பர்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இதில் வந்து டீச்சர்ஸ் வந்து வேல்யூவேஷன் சென்டருக்கு வர வேண்டியதில்லை. டீச்சர்ஸ்க்கு நிறைய டைம் கிடைக்கும். அவங்க இருக்கிற பகுதியிலேயே இருக்கிற ஸ்கூல்லேயே அந்த பள்ளியிலேயே அவங்க போய் இது வந்து பண்ணிக்கலாம். அதனால் வந்து இவங்க ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல வர வேண்டியதில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க நிறைய வந்து சாதகங்களாக சொல்லலாங்க. அதாவது ஆன்சர் ஷீட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஏற்றிடுவாங்க, அதை வேற இடத்துல இருந்து ஆசிரியர் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேசிக்கலி சர்வரில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு தமிழ்நாடு பேப்பரை கொண்டு போய் நான் வந்து யூபிலையோ பீகார்லேயோ கொடுக்கலாம், இல்லை வந்து அந்தமான் நிக்கோபார் பேப்பரை கொண்டு போய் நான் குஜராத்தில் கொடுக்கலாம், இல்லை நான் வந்து கேரளா பேப்பரை கொண்டு போய் நான் வெஸ்ட் பெங்காலில் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நான் வந்து கொடுத்து யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வராங்க. பேப்பரை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, காசு மிச்சமாகுது, டைம் மிச்சமாகுது அப்படிங்கிற காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன சார்? இதில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறத்தாழ வந்து உங்களுக்கு வந்து 23,806 பள்ளிகள் வந்து சிபிஎஸ்சியோட +1 +2 ஸ்கூல்ஸ் வந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து காமிக்கிறாங்க. இதில் வந்து ஏறத்தாழ 18,49,000 மாணவர்கள் வந்து எழுத போகிறாங்க இந்த தேர்வுகள் வந்து +2 மட்டும். இந்த ஆல் ஓவர் இந்தியா எழுதுகிற தேர்வுகளில் இந்த ஸ்கூல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட் டு ஸ்டேட் அது வந்து எகைன் வந்து அந்த ஸ்கூல்லேயே கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஆன்லைன் ஸ்க்ரீனிங் வந்து சிபிஎஸ்சியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனாக பேப்பரில் திருத்துற மாதிரி தான், இதில் ஒன்றும் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப எளிதாக வந்து சொல்லிடுறாரு. பட் எனக்கு எண்ணற்ற டீச்சர்ஸ், கொஞ்சம் ஏஜ்டு டீச்சர்ஸ்லாம் இந்த சிஸ்டம் மானிட்டர் பார்த்து பழக்கம் இல்லாதவங்க, அவங்க வந்து இந்த இதை வந்து பார்த்தாலே எனக்கு தலைவலிக்குது அந்த மாதிரி வந்து அவங்க கரெக்ஷன்ஸ் வந்து, ஏன்னா பாதி பேர் இன்னும் கம்ப்யூட்டரில் அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகலை. ஏன்னா அவங்கெல்லாம் சாக் பீஸ் அண்ட் போர்டு வந்து அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. நகரங்களில் அர்பன் டீச்சர்ஸ் நிறைய இருக்காங்க, அது மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் இதெல்லாம் தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் கொஞ்சம் ரிமோட் பேக்கெட்ஸ் கொஞ்சம் போக போக எல்லா ஆல் ஓவர் இந்தியா, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கும் நிறைய பள்ளிகளில் வந்து கிடையாது. வரும் பட் அந்த சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்ட் பேண்ட்வித் வந்து கிடையாது. இல்லை சிபிஎஸ்சினாலே ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் இப்போ நாங்கள் சொல்கிறதுல சிபிஎஸ்சியோட ரிமோட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ சிபிஎஸ்சியில் பள்ளிகளை உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா நிறைய பள்ளிகளில் டீச்சர்ஸ் கிடையாது, கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் தான் இன்னும் கேந்திர வித்யாலயம் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பள்ளிகள் வந்து டீச்சர்ஸ் வந்து ஆசிரியர்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெத்தட் நீங்கள் போகிறீங்க, இது வரவேற்கத்தக்கது அப்படின்னா எங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் அப்படின்னா, எத்தனை பள்ளிகளில் மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, இதில் வந்து எத்தனை மாணவர்கள் வந்து இந்த தேர்வுகள், இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்கிட்ட பிஜி டீச்சர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த டீச்சர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இவ்வளோ பேர் இருக்காங்க,
ஒவ்வொரு ஜோன்லேயும் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்தந்த நகரங்களில் இந்த டீச்சர் இருக்காங்க, இவங்க தான் எங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே கொடுத்துருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பள்ளியில் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஏன்னா அவர் 4 சிஸ்டம் இருந்தாலே திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுங்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பள்ளியில் 4 ஆசிரியர் உள்ள பள்ளிகள், 4 சிஸ்டம் உள்ள பள்ளிகளில் நீங்கள் பேப்பரை கொடுத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு ரிமோட் லொக்கேஷன்லேருந்து, ஏன்னா அந்த பள்ளி சிஸ்டம் கூட இன்வெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ அந்த சிஸ்டம் கூட இன்வெஸ்ட் பண்ணாத பள்ளி கூட நீங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க ஃபிசிக்கலாக போய் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வெரிஃபை பண்ணுற அளவுக்கு சிபிஎஸ்சியில் ஸ்டாஃப் கிடையாது. இப்போ இத்தனை பள்ளிகள் இருக்குது அப்படின்னா 23,806 பள்ளிகளில் போய் ஃபிசிக்கலாக போய் எத்தனை பள்ளிகளில் உங்கள் இதில் கம்ப்யூட்டர் இருக்குது, எவ்வளோ பேண்ட்வித் இருக்குது, இதெல்லாம் அவங்க டேட்டா தான் கேட்குறாங்க. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இவங்க பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருப்பதற்கான சாத்தியக்கூறு, ஏன்னா இதுவே 4 நாளைக்கு முன்னாடி தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் ப்ராக்டிகாலிட்டி, அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், இது எவ்வளோ தூரம் செக்யூர் ஆனது அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கொஞ்சம் பேசுவோம் சார். ஏன்னா இப்போது இந்த ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரு சர்வரில் ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணுறது யார்? அது இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. ஸ்கேன் வந்து நாங்கள் இப்படி வச்சு நாங்கள் பேப்பரை திருப்புவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய, இந்த ஸ்கேன் பண்ணுறதை யார் வந்து திருத்த போகிறாங்க, இதெல்லாம் இந்த தகவல்கள் வந்து இன்னும் அந்த வீடியோவில் வந்து அவங்க கொடுத்துருக்க யூடியூப் வீடியோவில் இது கிடையாது. அவங்க டெல்லியில் அவங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் வச்சு எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரின்சிபலை வச்சு இந்த ப்ரோக்ராமை முடிச்சிட்டாங்க. ஏன்னா கிரிட்டிக்ஸ் யார் கேட்குறாங்களோ அவங்களே நீங்கள் ஈக்குவலாக அலோவ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஏன் இப்போ நீங்கள் ஒரு புது இதில் கொண்டு வரும்போது எல்லா கேள்விகளையும் ஏற்கக்கூடிய தளத்தை நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கணும். இப்போ நாங்கள் யூடியூப்பில் பண்ணுறோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து இதுக்கு சாதகமாக பேசுகிறவங்களையும் எடுத்துக்கணும், பாதகமாக பேசுகிறவங்களையும் எடுத்துக்கணும். யூடியூப்பில் தான் அந்த எக்ஸ்பிளனேஷனே கொடுக்குறாங்க. ஆமாம், யூடியூப்பில் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சியோட சேர்மன் ப்ளஸ் அவங்க கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, இது அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. எல்லாருமே இது நல்லா இருக்குது அப்படின்னு 1-2 லோக் தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளியோட தலைமை ஆசிரியர்கள். அவங்க வெறும் பொதுத்தளத்துலேருந்து இதை வந்து அவங்க பார்த்து பயத்தோடு அவங்க பேசுகிறாங்களா, இல்லை அதில் உள்ள சாதக பாதகங்கள் தெரிஞ்சும் அதை கேட்காம இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பெற்றோர்களை உள்ளே கொண்டு வந்துருக்கணும், மாணவர்களை வந்து ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்கணும். அண்டு இந்த மாதிரி கல்வியில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்களையும் உள்ளே வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் வச்சு எதையும் டிஸ்கஸ் பண்ணி, இல்லை உண்மையிலேயே பண்ணுறதா இருந்து அது அட்வான்டேஜஸ் இருந்தால் ஒவ்வொருத்தரோட மாறுபட்ட கருத்துக்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஐடியாக்கள் வழியாக அதை நீங்கள் இன்னும் செம்மைப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாங்கள் எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் சொல்கிறதான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து ஏற்படையதில்லை. இல்லை இப்போ தேர்ட் பார்ட்டி யாராவது வச்சு கூட அதை ஸ்கேன் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி வச்சு தான் ஸ்கேன் பண்ண போகிறாங்க. இது அவங்க எப்படி ஸ்கேன் பண்ண போகிறாங்கிற தகவல். அப்போ ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குமா சார்? ஏன்னா இப்போ நிறைய இந்த ஆள் மாறாட்டங்கள் நடக்குது, நிறைய ஆன்சர் ஷீட்ஸை வந்து சேர்க்குறாங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டி பல்வேறு யூனிவர்சிட்டியில் நடக்குது. ஆன்சர் புக்லெட் சேர்த்துறாங்க, நடுவில் பேப்பரை மாற்றி வச்சுறாங்கன்னு. அதுக்கெல்லாம் இது வாய்ப்பு கொடுத்துறாரு இல்லை? அதை பற்றிய போதுமான தகவல்களை தான் அந்த யூடியூப் வீடியோவில் அவங்க கொடுக்கல. இதை நாங்கள் எப்படி ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஸ்க்ரீன் மேலே வச்சு நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க இன்னும் கிளியராக வந்து கம்யூனிகேட் பண்ணல. ஆனால் அது தேர்ட் பார்ட்டி தான் பண்ண போகிறாங்க மோஸ்ட்லி. இதில் வந்து சிபிஎஸ்சியில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா 18 லட்சம் மாணவர்களுடைய பேப்பர்னும் போது ஆசிரியர்கள் பண்ண முடியாது. ஆமாம், மினிமம் ஒரு 40 பேஜஸ் மெயின் புக்லெட் மட்டும் இருக்கும். 40 பேஜஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் டைம். இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் எத்தனை ஸ்கேனிங் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறேன், எத்தனை இடத்துல நான் வச்சு பண்ண போகிறேன், ஸ்கேன் பண்ணுறவர் கரெக்டாக பண்ணுவாரா, அவர் எங்கேயாவது பேசிக்கிட்டு ஒரு பேஜை விட்டுட்டாருனாலும் அது உள்ளே வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கிறாங்க. பட் அது பிரச்சனை இல்லை. எனக்கு பேப்பரை ஒரு ஆங்கிள் மாற்றி வச்சு, இப்போ ஒரு குழந்தை லெஃப்ட்டில் எழுதியிருக்கு, கொஸ்டின் எழுதியிருக்கு, 5Aன்னு ஓரமாக எழுதியிருக்கு, ஆனால் அவர் ஸ்கேன் பண்ணும்போது அந்த 5Aவை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த குழந்தைக்கு அது என்ன கொஸ்டின் தெரியாமல் டீச்சர் மார்க் போடுறதுக்கு திணறுவாங்க. அந்த டீச்சருக்கு அந்த ஃப்ளோ புரியணும். இதில் நிறைய வந்து இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு தெரிவிச்சுட்டு பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இது இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோலேயே வந்து அவங்க வந்து திருத்துறதை பற்றி தான் மெஜாரிட்டியாக சொல்லுவாங்களே ஒழிய, மாணவர்கள்ட்ட நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், நீங்கள் அப்படியே எழுதுங்க, பேப்பரில் எழுதுகிற மாதிரி எழுதுங்க, ஆனால் ஸ்கேனில் என்ன பிரச்சனை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்கேனில் வந்து ஒரு பையன் வந்து லைட் பென்சில் வந்து வச்சு ட்ராயிங் போட்டான்னா ஸ்கேனில் விசிபிலிட்டி இருக்காது, அவன் எழுதிருக்க வேல்யூ தெரியாது. மேத்தமேட்டிக்ஸாக இருந்தால் இல்லை, அந்த பையன் வந்து அவன் இன் பென் வந்து ரொம்ப லைட் பென்னாக, ஒரு சில மாணவர்கள் அழுத்தமாக எழுதுவாங்க, ஒரு சில மாணவர்கள் மேலோட்டமாக எழுதுவாங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்க ஸ்மஜ் ஆகி வந்ததுன்னா டீச்சராவது பார்த்தது என்ன சென்டென்ஸ். இப்போ ஸ்கேனில் பார்த்தா அந்த டீச்சர் எவ்வளோ டீப்பாக பார்க்கணும், அதை ஜூம் பண்ணுறதுக்கு யாராவது பண்ணி தருவாங்களா, அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த ஜூமிங் மெத்தட்லாம் தெரியுமா, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கேனில் எப்படி பார்க்குறது, இதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு நாங்கள் ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்கோம், அந்த டீச்சர்ஸ் வந்து நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு ஹாஃப் அலி குவார்ட்டர்லி இது முன்னாடி உள்ள ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு
இதை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அந்த டீச்சர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ போர்டில் வந்து மிஸ்டேக் வராது, போர்டில் எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா இப்போ ரீடோட்டலிங் கிடையாதுங்கிறாங்க. ரீடோட்டலிங் கிடையாதுன்னா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரீஎவாலுவேஷன் நீங்கள் திருத்தினது கரெக்டாக. அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்க குழந்தைங்களோட பேப்பரை வந்து திருப்பி வாங்கணும். இதையும் திருப்பி அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு பேப்பருக்கு ஏதோ ஒரு 500 rupees, 300 rupees, 1000 rupees என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு 18 லட்சம் பேர் எழுதுறதுல 10 லட்சம் பேர் திருப்பி எங்களுக்கு பேப்பர் வேணும்னு கேட்டால் 10 லட்சம் × 500 சிபிஎஸ்சிக்கு ஒரு ரெவென்யூ. அது அடிஷ்னல் ரெவென்யூ. இது வந்து நீங்கள் எங்கள் பேப்பரை நீங்கள் எவாலுவேஷனுக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள டீச்சர்ஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக என் பொண்ணு பண்ணிடுறது பையன் பண்ணிடுறது தப்பா. அப்போ ஒரு போர்டோட முக்கியமான நோக்கம் என்ன? நாங்கள் ஒரு உயர்ந்த தரத்தை நாங்கள் வந்து கொண்டு வரோம். இந்த தரம்ங்கிறத வந்து யாரும் வெளியே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. நான் தரமான ஆசிரியர்களை வச்சு நான் அதை திருத்துறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாமல் நீங்களே போய் உங்கள் ஊரில் போய் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கல்வியை வந்து அந்த பக்கம் தள்ளுறீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏஐ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள்லாம் வந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷன் பள்ளிகளுக்கே வராது. நீங்கள் ஏற்கனவே இந்தியா வந்து நம்ம பெரிய நாடு, பயங்கரமான நாடு, யங் ஏஜ் பாப்புலேஷன் இதெல்லாம் சொன்னாலும் கூட இந்த இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்கூல் டு ஹையர் எஜுகேஷன் வர்றது 29.4 தான், லெஸ் தென் 30% தான். அப்போ 30% படிக்கிற வரக்கூடிய பாப்புலேஷனை இப்படி நீங்கள் இதெல்லாம் தடைகள் போட்டு பயமுறுத்தி அந்த பக்கம் மெடிக்கலில் நீட் எக்ஸாம்ங்கிறீங்க, இந்த பக்கம் ஒவ்வொரு எக்ஸாமும் சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து நம்ம கல்விக்கு வரக்கூடியவங்களை அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள வந்து ஈவன் அப்ளிகேஷன் போடுறதுலேயே நீங்கள் வந்து லைவாக உட்காந்து ஸ்க்ரீனில் ஃபோட்டோ எடுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அக்சஸ் டு எஜுகேஷனை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. கல்வி படிக்க வராதிங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அப்போ ஒரு கிராமப்புற அம்மா அப்பா படிக்காத குழந்தை, இல்லை மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், நகர்ப்புறத்தில் இருக்கிற வசதி இல்லாத குடும்பங்கள், இதெல்லாம் உயர்கல்விக்கு வர்றது நம்மளே தடையை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். இது வந்து ஒரு அகில இந்திய அளவில் இது ஒரு நல்ல சூழல் கிடையாது. நீங்கள் ஃபவுண்டேஷனே இல்லாமல் நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க, என்றைக்கும் போனால் கொலாப்ஸ் ஆகும். இப்போது அந்த கரெக்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல சார், அதுக்கு வருவோம். ஸ்கேன் பண்ணி அந்த ஆன்சர் ஷீட் வந்து அவங்களுடைய திரையில் வந்துடும். அது எப்படி திரையில் கரெக்ட் பண்ணுவாங்க? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 40 பேஜஸ் இருந்துச்சுன்னா 40 பேஜஸ் ஸ்கேன் பண்ணிடுவோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து க்ரீன் கலரில் கீழே தெரியும், எல்லா பேஜும் ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. பட் இதில் வந்து மாணவர்கள் யாராவது நல்லா அடிஷ்னல் புக் வாங்கி இன்னும் எழுதி அந்த பேப்பரை பிரித்து திருப்பி அவங்க வந்து கரெக்டாக, ஏன்னா இது வந்து இந்த பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்கிறது வந்து இது பயங்கரமான ப்ராசஸ். நீங்கள் பேக் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸ்கேன் சென்டரில் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் இங்கே க்ரீனில் வந்துருச்சு, நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல வந்து தெளிவாக தெரியல, ஸ்கேன்ஸ் அன்னதில் வரல. ஏன்னா இவர் வந்து வால்யூம் அதிகமாக, அவருக்கும் ஒரு டார்கெட் வச்சுப்பாங்களே, டெய்லி இவ்வளோ ஸ்கேன் பண்ணுங்கள். அவர் எந்த அளவுக்கு அதில் அக்யூரஸியாக பண்ணுறாரு. மெயினாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த எழுத்து வந்து நீங்கள் எழுதுகிற இங்க் பென் சரியில்லாமல் இருந்து அழுத்தமாக எழுதாமல் இருந்தால் ஸ்கேனில் வந்து விசிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில மாணவர்கள் லேஸாக எழுதுவாங்க. இதில் வெரைட்டி ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ அதில் எழுதும்போது எப்படி பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுவாங்க, அண்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. குறிப்பாக அந்த திருத்துற ப்ராசஸ், ஒரு ஆன்சர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை எப்படி மார்க் இல்லை, அது வந்து இப்போ செக்ஷன் 1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து செக்ஷன் 1ல் 1 மார்க் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 0.5 அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. என்ன அடிப்படையில் 2 ஸ்டெப் எழுதுனாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேஜராக ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எழுதுனா ஸ்டெப் 1க்கு நாங்கள் 1 மார்க், ஸ்டெப் 2க்கு 2 மார்க்ஸ், ஸ்டெப் 3க்கு அது வந்து கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை எடுத்து அந்த டீச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி இந்த ஸ்டெப் எழுதிருக்காங்களான்னு பார்த்து அதுக்கு மார்க் கொடுக்கணும். இப்போ ஒரு மாணவர் திறமையான மாணவர், ஏன்னா ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோடவர், அந்த ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீச்சர் திருத்துற டீச்சர் இந்த மெத்தடில் தான் பார்த்துருப்பார், கீழே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாணவர் அதை ஸ்கிப் பண்ணி நேராக அந்த ஆன்சரை வந்து வரைவு பண்ணியிருக்கலாம். அவர் திறமையானவர் இருந்திருப்பார், அதை ஸ்கிப் பண்ணியிருந்துக்கலாம். அந்த ஸ்கிப் பண்ணதை வந்து இவங்க வந்து இந்த ஸ்டெப் 2 இல்லை அப்படின்னு அந்த டீச்சர் எவாலுவேஷன் பண்ணல. ஏன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் திருத்துறாரு, ஏன் எது டாக்குமெண்ட் ஆகிடும், ஏதாவது ஏன்னா பேப்பரில் எடுத்துனா கூட அந்த எக்ஸாமினர்கிட்ட சொல்லிக்கலாம், கேட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டெப் இல்லை அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் எழுதலைன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா இத்தனை டீச்சர்ஸ்க்கு அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ டீச்சர்ஸ்லாம் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு இடத்துல அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரிங்க, ஏன்னா இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் பள்ளியில் போய் சொல்ல போகிறீங்கன்னா பள்ளியில் வந்து சாதாரண பியூன் கூட இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், டீச்சருக்கு டீ கொடுக்க வரலாம், கரெக்டாக இல்லையா? கரெக்ட். இது ஒரு சென்டர்னா அந்த சென்டர் அந்த பியூனுக்கு வந்து அன்றைக்கி கிடைக்கிற அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், கரெக்டாக? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை இந்த பள்ளி இங்கே வந்திருக்கு, பேப்பர் வந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயங்களில்
அந்த இடத்துல இந்த இடத்துல இது திருத்த போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சென்டர் வந்து இந்த பள்ளி பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாம் மாஸ்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலுமே இது வந்து எங்கோ ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய வந்து அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, அந்த இன்ஃபர்மேஷன் அவர் கிடைக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் ஒரு இடத்துல உட்கார வச்சு க்ளோஸ்டு கேட்டில் பண்ணால் அது வந்து வெளியே நிறைய இன்ஃபர்மேஷன் போகாது. இப்போ அந்தந்த பள்ளிகள்னு போகும்போது அந்த பள்ளிகளை நாங்கள் கேமராவில் பார்ப்போம், கேமராவில் வாட்ச் பண்ணுவோம். ஒரே சமயத்தில் எப்படி நீங்கள் 23,000 பள்ளிகளை எத்தனை பேரை நீங்கள் ஜோனை பிரித்து எவ்வளோ பேரை உட்கார வச்சு எத்தனை கேமரா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, இதெல்லாமே வந்து டேட்டா இல்லாமல் இதை நம்ம வந்து உள்ளே போகிறோம். இது மேக்ஸ் மாதிரியான சம்ஸுக்கு ஓகே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வரும். இப்போ எஸ்ஏ எல்லாம் எழுதுறாங்க, எல்லாத்துக்கும் அதுக்கு எப்படி வரும்? அது இப்படி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. எஸ்ஐக்கு எப்படி சார் அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? அவங்க என்ன மாதிரி மாடல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல 1-2 இதுதான் காமிக்கிறாங்க. அதுவே அவங்க ஸ்க்ரீனில் கரெக்டாக வரல. அவங்க வந்து அந்த இதை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு, அவங்களால மூவ் பண்ண முடியல. அதுவே ஸ்க்ரீனில் ஒழுங்காக இல்லைங்கிறப்ப வந்து இவங்க என்னெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கிறத தான் சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்பரன்சி டீச்சர்ஸ்க்கோ போர்டுக்கோ, நான் என்ன சொல்கிறேன், டீச்சர் வழியாக மாணவர்களுக்கு இந்நேரத்துக்குள்ள கம்யூனிகேட் ஆகிருக்கணும். ஆகலை நிறைய பள்ளிகள் ஆகலை. இப்படி ஒரு சிஸ்டம் வருதுன்றது தெரியாம மாணவர்கள் போறாங்க. இதெல்லாம் சொல்லியாச்சு. இது ஒரு புதுசாக நாங்கள் ஒரு மெத்தடில் திருத்த போகிறோம்னு சொல்லியாச்சு. அது 4 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கோம். இது நிறைய ஆசிரியர்களுக்கும் தெரியல, அவங்க உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் தெரியல. சரி, நான் என்ன சொல்லலாம், ஒரு கேம் விளையாட போனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் தி கேம் தெரிஞ்சுட்டு விளையாடணும். நான் கேமுக்கு ரூல்ஸே சொல்ல மாட்டேன், நீ வந்து விளையாடுன்னு சொல்கிறது இது ஏற்புடையதல்ல. இப்போ மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு திருத்தர நடைமுறை இருக்குது அப்படின்னும் போது எப்படி இந்த கவனமாக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சில முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கேன் பண்ணுறதுனால ஒரு A4 ஷீட் இருக்குன்னா டாப்பில் ஒரு 5 சென்டிமீட்டர், பாட்டமில் ஒரு 5 சென்டிமீட்டர், லெஃப்ட்டில் ஒரு 5 சென்டிமீட்டர், ரைட்டில் ஒரு 5 சென்டிமீட்டர், இது மாதிரி நீங்கள் மொத்தமாக வந்து எல்லா சைட்லேயும் ஈக்குவலாக வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது ஒரு வேளை அவங்க எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்போ நமக்கு வந்து ஃபுல் பேஜஸில் நம்ம எட்ஜ் வரைக்கும் எழுதி ஒரு ஸ்டெப்பில் ஏதோ ஒரு இது நம்ம முடியலை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது திருப்பி அடுத்து வரும்போது இது உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்கேனில் இல்லை அப்படின்னு வந்து போயிடக்கூடாது. அதனால் அந்த பார்டர் வந்து விட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இதுக்குள்ளே உங்களதை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ரெண்டாவதாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பென் வந்து நல்ல டார்க் பென். ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேனிங் மிஷின் எப்படி இருக்குன்றது தெரியாது, எந்தெந்த லொக்கேஷனில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்கள் லைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். 2B பென்சில் அது மாதிரி ரொம்ப டார்க்காக தெரிகிற மாதிரி பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் எழுத்துக்களும் வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் எழுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டில் பின்னாடி நீங்கள் எப்படியும் ஃபாஸ்ட்டாக தான் எழுதுவீங்க. அட்லீஸ்ட் தெளிவாக எழுதுனீங்கன்னா அதை வந்து ஸ்கேனில் வந்து அந்த இமேஜ் வந்து நல்லா தெரியும். அது திருத்துறவங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து எழுதும்போது மொத்தமாக எத்தனை பேஜ் எழுதிருக்கீங்க. இப்போ நான் மெயின் புக் ஒரு 40 பேஜ், அடிஷ்னல் ஷீட் வந்து நான் ஒரு 10 ஷீட் வாங்கியிருக்கேன், இல்லை 20 ஷீட் வாங்கிங்கன்னா மொதல் பேஜில் நீங்கள் கீழே வந்து உங்கள் ரோல் நம்பரை போட்டு அந்த 60க்கு 60 அப்படின்னு போட்டு வச்சுருங்க. அப்படின்னா இந்த தேர்வில் நான் 60 பேஜ் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். நாளைக்கு நம்ம ரீஎவாலுவேஷன் வாங்கி பார்த்தா கூட அந்த பேப்பரில் நீங்கள் எழுதியிருக்கிறது எங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும். அதை நான் சொன்னால் இந்த மாதிரி பாட்டம் லைனில் நீங்கள் ஸ்பேஸ் வரீங்களா, அந்த 5 சென்டிமீட்டரில் கீழே கூட எழுதிக்கலாம். அதை வந்து நீங்கள் உள்ளே எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் சும்மா 60க்கு 60 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இல்லை 60க்கு நான் வந்து 50 பேஜ் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து மொத்த பேஜஸ் எத்தனை, அதில் நீங்கள் எத்தனை பேஜ் எழுதிருக்கீங்கிறத அதில் உள்ளே போட்டு வச்சுக்கணும். இன்னொன்று வந்து மாணவர்கள் வந்து நீங்கள் ஸ்பேஸ் ஒரு கொஸ்டினுக்கு இடம் விடுறீங்க அப்படின்னா ஒரு 5 லைன் தேவைப்படுதுன்னா ஒரு டபுள் த அமௌண்ட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே எழுதும்போது என்ன பின்னாடி எழுதிட்டு திருப்பி வந்து எழுதும்போது அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேளை பத்தலை அப்படின்னா இதை நீங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு திருப்பி எழுதுக்கு ஸ்பேஸ் வச்சுங்க. சப்போஸ் அதுக்குள்ளே எழுதிட்டீங்க அப்படி ஸ்பேஸ் இருந்தால் ஒரு லைன் மட்டும் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. அண்டு செக்ஷன் எழுதும்போது செக்ஷன் எழுதுங்க, கொஸ்டின் நம்பரை கரெக்டாக எழுதுங்க. செக்ஷன் இல்லாமல் கொஸ்டின் நம்பர் எழுதாதீங்க. இந்த செக்ஷன் இந்த கொஸ்டின். ஏன்னா என்ன இருந்தாலும் ஆஸ் பர் த லா நீங்கள் பேப்பரில் என்ன எழுதிருக்கீங்களோ அங்கே மார்க் போட்டாகணும். அதனால் மார்க் வராதுன்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அதை நம்ம ஃபைட் பண்ணி வாங்கணுமா, இல்லை அது ஜென்யூனாக வருதா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் தேர்வுகளில் வந்து நீங்கள் எழுதாமல் வந்து வந்துடாதீங்க, அது தெளிவாக எழுதுங்க. இன்னொன்று வந்து எந்த கொஸ்டின் தெரியலனாலும் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் கொடுக்கறதுனால இது எப்போவுமே உள்ள ப்ரொசீஜர் தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், விட்டுட்டு வந்துடாதீங்க. என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. இல்லை 23,000 பள்ளிகளில் ஆசிரியர்கள் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேப்பரில் கரெக்ட் பண்ணுறது அப்படியே வந்து ஸ்க்ரீனில் கரெக்ட் ஆக போகுது. இதில் வந்து ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறது என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நான் வந்து என் பள்ளியில் வந்து ஒரு குவாலிஃபைட் டீச்சர் இல்லை, நான் ரிமோட் லொக்கேஷனில் இருக்கேன். என் டீச்சர் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து அவர் ஃபிசிக்ஸில் அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா போதிய அளவுக்கு வந்து அவளுக்கு அறியாமையாக காரணமாகவோ இல்லை இன்ஃபர்மேஷன்
இந்த ஒரு நகரத்தில் உள்ள பெஸ்ட்டு ஒரு பிஏ ஃபிசிக்ஸ் டீச்சருக்கும் நான் வந்து ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரையும் நான் எடுத்து பார்த்தேன்னா, இந்த டீச்சர் சொல்லி கொடுத்த மெத்தடில் எழுதி அந்த டீச்சர் எனக்கு அது புரியலை அப்படின்னு அவர் இது பண்ணார்னா, அடுத்த லெவல் எஸ்கலேட் ஆகி அடுத்து நீங்கள் வந்து எக்ஸாமினர் வெரிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு சென்டரில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அந்த டீச்சர் பக்கத்தில் உள்ள டீச்சர்ட்டே கேட்பார், மேடம் இதுக்கு மார்க் பண்ணலாமான்னு கேட்பாரு. இல்லை ஒரு டீச்சரால் வந்து திருத்த முடியல, 20 பேப்பர் கொடுக்குறாங்க, அந்த டீச்சர் 15 பேப்பர் தான் திருத்திருக்காங்கன்னா, யார் நல்லா டீச்சர்ஸ் திருத்துறாங்களோ அந்த சென்டர் எக்ஸாமினரே பார்த்து எடுத்து இருந்தாங்க மேடம் நீங்கள் ஒரு 5 பேப்பர் திருத்துங்க அப்படின்னு அந்த அன்றைக்கி வந்து அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்குங்கிறது எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது சாத்தியக்கூறுகள் நிறையா இருந்தது. இப்போ நீங்கள் சிஸ்டத்துலேயே பார்த்துட்ருக்கணும். இதில் வந்து என்ன மெயினாக வந்து இந்த சிஸ்டத்தில் பார்க்கும்போது இது எத்தனை வயது உள்ளவர்கள் பார்க்க போகிறாங்க, எந்த ஏஜ் குரூப் பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது பேப்பரில் திருத்துற மாதிரின்னு எளிதாக சொல்லிட்டாங்க. பட் அந்த சிஸ்டமில் போய் கிளிக் பண்ணணும், அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த கர்சரை ஒழுங்காக வைக்க தெரியணும், அந்த டீச்சர் அதுக்கெலாம் நல்ல எக்ஸ்போஷர் இருந்திருக்கணும். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து எந்த டீச்சர்ஸ் நல்ல லீவ் எடுத்தாங்கன்னா, நகரங்களில் உள்ள டீச்சர்ஸ் தான் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்தாங்க. இன்னும் நிறைய கிராமப்புறங்களில் உள்ள பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் இல்லை இன்டர்நெட் கம்மியாக உள்ள பகுதிகளெலாம் வந்து டீச்சர்ஸ் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஆன்லைன்லாம் வந்து அவங்க வந்து நிறைய எடுத்து போகிற மாதிரி வந்து விஷயம் தெரியல. அதனால் இதை நீங்கள் ஆன்லைன் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து இன்றைக்கும் நிறைய பகுதிகளில் இன்டர்நெட் கிடைக்கல, நிறைய ரிமோட் லொக்கேஷன்ஸில் இன்னும் மொபைல் வந்து உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இந்தியாவில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதில் பள்ளிகள் வந்து நிறைய உள்ள பள்ளிகள் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய சென்ட்ரல் அவங்க பேசிக்கலி வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இப்போ சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாற்றிட்டு வராங்க. ஏன்னா இந்த பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா நிறைய பள்ளிகள் பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் உள்ள பள்ளிகள் எல்லாமே வந்து மாறிட்டு வருது. அப்படி எல்லாமே மாறும் பொழுது இதில் உள்ள ஆசிரியர்களோட பற்றாக்குறைகள், ஆசிரியர்கள் வந்து சப்போஸ் நான் சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்ல டீச்சர்ஸ் நல்லா பண்ணுறாங்க, கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேப்பர்ஸ்லாம் எனக்கு நார்த் இந்தியா போகும்போது அதில் ஒரு லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் லேர்னிங் இருக்குது. இந்த டீச்சருக்கு போதுமான அளவுக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியுமா, அது நகரங்களில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ நான் டெல்லிக்கு போனாலோ இல்லை பாம்பே போனாலோ குஜராத் போனாலோ அங்கே இருக்கிற அளவுக்கு நகரங்களில் உள்ள அஹமதாபாத் இந்த மாதிரி சிட்டியில் உள்ளவங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரிமோட் பாக்கெட் போனீங்க அப்படின்னா, இப்போ நான் மத்திய பிரதேஷ்லேயே வந்து சத்னா, பன்னா, ரீவா அப்படின்றது, இல்லை நான் சத்தீஸ்கரில் கொஞ்சம் ரிமோட் பேக்கெட்ஸில் வந்து ராய்ப்பூரில் வந்து ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் கூட பக்கத்தில் சின்ன சின்ன ஊர்களில் போனால் கிராம பகுதியில் உள்ளன்னா அங்கேயும் சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குன்னா நம்ம பிள்ளைங்க பேப்பர் அங்கே போகும்போது அந்த டீச்சர்ஸ் யார், அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க உண்மையிலே நல்லா படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, இதெல்லாம் வந்து நான் ஒரு சர்டிஃபை பண்ணி இவங்கள தான் நான் திருத்த போகிறேன். ஏன்னா இது ஏதோ ஒரு டைமுக்காக சேஸ் பண்ணி டக்கு டக்குன்னு நான் முடிக்கணும். அது வந்து இது எலெக்ஷன் வேணால் நீங்கள் சீக்கிரம் முடிக்கலாம். அட்லீஸ்ட் மாணவர்களோட எதிர்காலங்கிறதுனால இதை நீங்கள் நார்மல் ரொட்டீனில் போகிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த மாற்றம் இவ்வளோ அவசரப்பட வேண்டிய நான் எவாலுவேஷனில் நான் சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு காலக்கெடுவும் நமக்கு கிடையாது. அந்த காலக்கெடு வந்து இந்த பள்ளி மாணவர்களோட எதிர்காலங்கிறது இப்போ எனக்குலாம் நான் வந்து லாஸ்ட் இயர் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ஐஐடிலேயே சீட் வாங்கியிருந்தாங்க, ரேங்க் வாங்கியிருந்தாங்க. ஆனால் போர்டில் 74. அவங்க ஐஐடியும் போக முடியாது, என்ஐடியும் போக முடியாது. இது நீங்கள் அவங்களோட எதிர்காலத்தில் விளையாடுறீங்க. ஏன்னா இந்த மெயினாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்தீங்க, ஒரே கண்ட்ரி ஒரே எலெக்ஷன் நம்ம இதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட ஒரே பேப்பர் எவாலுவேஷன் அப்படின்னா அது டாக்டர் மால்கம் ஆதிசேஷே பழைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் மாதிரி இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டர் ஒன்றா கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் யூனிஃபார்மிட்டி கொண்டு வாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து நிறைய லா அண்ட் ஆர்டர் ஒன்றுமே இல்லாமல் அவங்கள காப்பி அடிக்க விட்டுட்டு நம்ம ஊரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம எல்லாம் இது பண்ணோன்னா அது வந்து எகைன் இம்பேலன்ஸ், சிவியர் இம்பேலன்சஸ். அந்த இம்பேலன்சஸை வந்து கல்வியில் வந்து கொண்டு வரக்கூடாது. நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. +2ங்கிறது வந்து அந்த குழந்தையோட லைஃபையே தலைகீழ ஒரு மாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உள்ள இடம். இந்த இடத்துல வந்து நம்ம கடைசி நேரத்தில் அதுவும் இது எப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பசங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்லேயே சொல்லிக் கொடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரோம், டீச்சர்ஸை முதல்ல எஜுகேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெல்லியில் ஒரு இடத்துல நாங்கள் சாம்பிள் பண்ணோம், இதில் பண்ணோம், இது கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் வருது. கேம்பிரிட்ஜோட நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கேம்பிரிட்ஜ் வந்து பண்ணுற ஸ்கூல்ஸ் வந்து சின்ன சின்ன ஊர்களில் போய் கேம்பிரிட்ஜ் வந்து பள்ளிகள் ஆரம்பிக்க போகிறதில்ல. அது எங்கெல்லாம் வசதியாக இருக்காங்களோ, எங்கே பணம் அதிகமாக பே பண்ணுவாங்களோ அங்கே தான் அந்த போர்டு வரப்போகுது. அவங்க இன்டர்நேஷ்னல்ங்கிறதுனால அந்த டீச்சர்ஸோட லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வந்து வேறு. அந்த டீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு வெல் குவாலிஃபைடாக இருக்கிறதுனால அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பட் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்ம நாடு, நம்மளோட தனி சுதந்திரம், நம்மளோட மாணவர்கள், நம்ம மாணவர்களோட ஷூலேருந்து அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு பார்க்கணுமே ஒழிய நான் அந்த கண்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரியில் எவ்வளோ வசதிகள், வாய்ப்புகள் அண்ட் பள்ளிகளில் உள்ள சீரமைப்புகள் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கம்பேர் பண்ணாமல்
அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தில் அவங்க பண்ணுறாங்க அதனால் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவோட டைவர்சிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாறுதல்கள் அப்படிங்கிறது கல்வியிலங்கிறது வந்து கல்வியை வந்து ஒரு ஓரளவுக்கு நம்ம ரொம்ப வருஷமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். எல்லாம் அது தனித்தனி மாநிலங்களும் பண்ணிட்டாங்க, அகில இந்திய அளவுலையும் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணதை வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உழுக்கக்கூடாது, அதை லேசாக கூட நீங்கள் ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து திருப்பி அந்த சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அது கல்வியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன சிபிஎஸ்சின்னு ஒரு போர்டு நடத்துகிறவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தெரியாதா? தெரிஞ்சும் வந்து ஏன் இதை பண்ணுறாங்க? இல்லை, அதான் இது வந்து நீங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், இல்லை தெரிஞ்சிருக்கணும், இல்லை வந்து நீங்கள் தெரிந்தவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும். இல்லை நான் சொல்கிறதான் இது நீங்கள் இதுதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பாலை தூக்கி அந்த சைடில் போட்டிங்கன்னா அது வந்து உங்களோட கல்வியோட அறியாமையை வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். சிபிஎஸ்சியோட கல்வியை வந்து இன்னும் சிபிஎஸ்சிக்கே கல்வி பத்தாதுங்கிற அளவுக்கு நான் பார்க்குறேன். இல்லை, அதில் ஏதாவது நோக்கம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நோக்கங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்க்குறது வந்து அரசியல் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் வந்து இன்றைக்கி கல்விக்குள்ளே வந்ததுனால அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்வியில் யாரும் வந்து நிறைய படிச்சிடக்கூடாது, படித்தா கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டால் அவங்க அரசியல் பண்ண முடியாது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஹிடன் அஜெண்டா மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா எத்தனையோ எக்ஸாம் கொண்டு வரீங்க, தயவு செய்து இந்த பொலிட்டீஷியனுக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வாங்க, இதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வர்றவருக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வாங்க. அதை பற்றிய ஒரு ஆழமான அந்த புரிதல் இருக்கா, அந்த புரிதல் இருக்கவர் தான் அந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து வாட்டவர் அந்த ஃபீல்டை பற்றி அவருக்கு நம்ம இது பண்ணலாம். ஏன்னா வெளிநாடுகளில் சிறந்த வளர்ந்த நாடுகளெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து பண்ணுறாங்க. அவங்க அட்வைசர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த அட்வைசர்ஸோட இன்புட்டை வந்து ரொம்ப நல்லா எடுத்துப்பாங்க. பல்கலைக்கழகங்களோட இன்புட்டை வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜென்ரேஷனில் பீப்புள் ஆர் வெரி குட் அண்ட் லீடர்ஸ் ஆர் வெரி பேட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஏன்னா எங்கேயுமே வி லாஸ் த ஹியூமனிட்டி. அதான் அந்த மனிதர்களை பற்றிய ஒரு அக்கறைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அனிமல்கிட்ட இருக்கிற ஒற்றுமை கூட நம்மள்ட்ட இல்லாது. ஏன்னா எந்த சிங்கமும் பக்கத்தில் இருக்க சிங்கத்தை அடித்து சாப்பிடாது. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ஹியூமனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இதெல்லாம் வந்து நம்மளோட கான்சிக்வன்சஸாக வந்து பார்க்க முடியும். சரி, இவ்வளோ குளறுபடிகள் இந்த சிஸ்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. சிபிஎஸ்சி இப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து சிபிஎஸ்சி வந்து இந்த எவாலுவேஷன் பேட்டர்ன் கொண்டு வரதுங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க சைடில் சரியா இல்லை. ஸ்டூடெண்ட் ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் பழைய சிஸ்டத்தில் நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு அடுத்த சிஸ்டம் நீங்கள் உள்ளே வரும்போது ஸ்டார்டிங்லேருந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ், ஹாஃபலி எக்ஸாமினேஷன்ஸ், ஒவ்வொரு ஜோனில் என்ன ப்ராப்ளம் வருது, எந்த பள்ளிகள் இன்னும் எக்யூப் ஆகலை, எந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் போதுமானதாக இல்லை, இது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோடய வேண்டுகோள். எல்லா மாணவர்களும் இந்த தேர்வை வந்து மிகவும் சிறந்த முறையில் உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. அவுட்கம் பற்றி இந்த பிரச்சனைகளை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. இது ஒரு நல்ல கேம். இந்த கேமில் உங்கள் பெஸ்ட்டை மட்டும் கொடுக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம் முடித்தோடனே இதை பற்றி யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நேராக வந்து அடுத்த சப்ஜெக்டை படித்து ஆரம்பிச்சுங்க. ஏன்னா கடந்த காலத்தை நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நிகழ்காலம் தான் நமக்கு இருக்கிறது. அந்த நிகழ்காலத்தை நல்லா யூஸ் பண்ண பாருங்கள். எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. நிகழ்காலத்தில் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் எதிர்காலத்துக்கு அது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஆனால் எல்லோரும் நன்றாக எழுதி வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பாப்போம், சிபிஎஸ்சி மாணவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி. உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.